எங்கு பார்த்தாலும் எழுப்புதல் என்கிற வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது இல்லை? எழுப்புதல் என்கிற வார்த்தை எல்லா இடத்திலும் இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது. அதிகமாய் நாம் கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை எழுப்புதல் என்பது. இந்த எழுப்புதலுக்காகத்தான் நாம் ஜெபித்து வருகிறோம். சில வருடமாய் ஆண்டவர் எழுப்புதலை ஃபோக்கஸ் பண்ணி நம்மை ஜெபிக்க சொல்லி அதற்காக தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் இந்த 3 நாள் உபவாச ஜெபத்தில் எழுப்புதலுக்காகத்தான் நம்ம ரொம்ப அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை வைத்து நாம் ஜெபம் செய்கிறோம். எழுப்புதல் சபையில் ஆரம்பித்து அது உலகத்தில் பரவி செல்லும். சபைக்குள்ளே தான் எழுப்புதல் முதலாவது ஆரம்பிக்கும் என்கிற செய்தியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். எழுப்புதலுக்காக தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதுவும் இந்த தென்னிந்தியாவின் 4 மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இங்கே தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும். இந்த தென் மாநிலங்களில் எழுப்புதல் உண்டாகி இந்தியா முழுவதும் அந்த எழுப்புதல் பரவி செல்லும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். அதனுடைய அடையாளம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக ஜெபிக்கிற மக்கள் எழும்பி இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த இடத்துல 8000 பேர் வந்துட்டீங்க. இப்போவே 3 நாள் உபவாச ஜெபம். உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அதுமாதிரி தங்குறதுக்கு தனித்தனி ரூம் வசதி கிடையாது, மொத்தமாக தான் தங்கணும். ஆனாலும் இந்த பொங்கல் நாட்களில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கடினம், எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். இதற்கு மத்தியில் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க இப்போவே 8000 பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா இது எழுப்புதலின் அடையாளம். அல்லேலூயா! இது ஒரு எழுப்புதலின் அடையாளம். எழுப்புதல் என்பதற்கான ஒரு அடையாளம் ஜெபிக்கிற மக்கள் திரளாக எழும்புவது. அப்போ தேவன் ஒரு எழுப்புதலை அனுப்ப தீர்மானித்து ஆண்டவர் நம்ம எல்லாம் ஜெபிக்க தூண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம். கடந்த வருஷத்தில் ஒரு ஜெப எழுப்புதல், கடந்த சில வருஷங்களாக ஒரு ஜெப எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கினார். அந்த ஜெப எழுப்புதல் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும், எல்லா திருச்சபைகளுக்குள்ளும், எல்லா ஊழியங்களுக்குள்ளும் ஒரு ஜெப எழுப்புதல் உண்டாகிவிட்டது. இப்போ எல்லா இடத்துலையுமே எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. சபைகள் ஜெபம் பண்ணுகிறது, ஊழியங்கள் ஜெபம் பண்ணுகிறது, எல்லாருமே எழுப்புதலை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் அந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். நன்றி. எழுப்புதல் என்பது ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு 5000 பேர் 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்பது அல்ல. அது ஒரு மறுரூபமாக்கப்படுவது. ஒரு சிட்டியில் எழுப்புதல் என்று சொன்னால் அந்த பட்டணம் மறுரூபமாக்கப்படுவது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சிட்டி. ஒரு கிராமத்தில் எழுப்புதல் என்றால் அந்த கிராமம் மறுரூபமாக்கப்படுவது. ஒரு இன மக்கள் மத்தியில் எழுப்புதல் என்றால் அந்த இன மக்கள் மத்தியிலே ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு காரியம் நிகழ்வது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த கம்யூனிட்டி. அதுதான் ஒரு எழுப்புதல். அப்போ ஒரு மாநிலத்தில் எழுப்புதல் என்று சொன்னால் அந்த மாநிலம் மறுரூபமாக்கப்படுவது. தமிழ்நாட்டில் எழுப்புதல் என்றால் தமிழ்நாடே மறுரூபமாக்கப்படுவது. எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவது, ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாவது, மதுபான கடைகள் மூடப்படுகிறது, கொலை கொள்ளைகள் குறைந்து விடுகிறது, எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க, ஜனங்கள் கர்த்தர் பக்கமாக திரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம், அதான் எழுப்புதல். நம்ம இன்னும் எழுப்புதலை முழுமையாய் பார்க்கவில்லை. இப்போ தான் ஒரு ஜெப எழுப்புதல் கிறிஸ்தவங்க மத்தியில் ஆரம்பித்திருக்கிறார். இந்த எழுப்புதலுடைய விளைவு தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை, மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையை அது உண்டாக்கும். அந்த மாதிரி எழுப்புதல். லஞ்சம் வாங்குறவங்க ரட்சிக்கப்பட்டு ஓப்பனாக சாட்சி சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் நான் லஞ்சம் வாங்கினேன், இப்போ இயேசு என்னை மாற்றி விட்டா. அரசியல்வாதி சொல்லுவாங்க, நான் ஊழல் செய்தேன், இப்போ நான் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் என் சம்பாத்தியத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன், அநியாயமாக வாங்கினதை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எழுப்புதல், அந்த மாதிரி ஒரு மாற்றம், அதுதான் உண்மையான ஒரு எழுப்புதல். ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பட்டணம் முழுவதிலும், நம்முடைய மாநிலம் முழுவதிலும் உண்டாகும். அந்த எழுப்புதலை எதிர்பார்த்து தான் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த எழுப்புதலுக்காக ஜெபத்தில் நம்மை நடத்தி இன்றைக்கு அடுத்த கட்ட ஜெபத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ எழுப்புதலை பற்றி தெரியாமலே எழுப்புதல் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறோம். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையில் ஒரு மாநிலமே மாறுவது, ஒரு பட்டணமே மாறுவது, அதான் ஒரு உண்மையான ஒரு எழுப்புதல். நினிவே பட்டணத்தில் எல்லாரும் மனம் திரும்பினாங்களாம். ராஜாக்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரைக்கும் மனம் திரும்பினார்கள் என்று அந்த மாதிரி ஒரு அசைவு, அந்த மாதிரி ஒரு மாற்றம், அதுதான் ஒரு எழுப்புதல். ஒரு பட்டணமே மாறிவிடுவது, மதுபான கடைகளுக்கு வர்ற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி மூடப்படுவது. இப்போ மதுபான கடை மூடப்படுன்னு நம்ம ஜெபிக்கிறோம். எழுப்புதல் வந்துட்டால் மதுபான குடிக்க ஆள் இருக்காது, கடை நஷ்டமாகி விடும், அதனால் மூடப்பட்டு விடும். அதுதான் உண்மையான எழுப்புதல். அப்புறம் கேளிக்கை விடுதிகள் மூடப்பட்டு விடுகிறது, அது மாதிரி சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டு விடுகிறது. ஏன்னா பார்க்குறக்கு ஆள் இல்லை, அதுக்கெல்லாம் வருவதற்கு ஆள் இல்லை, அதனால் அதெல்லாம் மூடப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு மாற்றம், அதான் உண்மையான எழுப்புதல். அந்த மாதிரி எழுப்புதல். ஏன்னா எல்லாரும் இயேசுன்றாங்க, எல்லாரும் பைபிளை தூக்கிட்டாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே பார்த்தாலும் இயேசுன்ற நாமம் சொல்லப்படுகிறது. நம்ம அந்த மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் உண்டாகணும். அந்த ஒரு எழுப்புதலுக்காகத்தான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த எழுப்புதல் வரணுமானா நம்ம அதற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். எழுப்புதலுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாட வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படணுமானா நம்ம வழக்கத்தின்படி வந்து கூட்டத்தோடு கூட்டமாக ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுருவாரா? இல்லை. அந்த ஜெபம் கேட்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதலாவது நமக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நமக்குள்ளே தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளுக்குள்ளே தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும். தேவ ஜனத்துக்குள்ளே தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும். முதலாவது அப்போஸ்தலர்கள், அவங்க மத்தியில் தான் எழுப்புதல் ஆரம்பித்தது. காத்திருந்து ஜெபம் பண்ணின 120 பேர், அவங்களுக்குள்ள தான் முதலாவது எழுப்புதல் ஆரம்பித்தார். அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சண்டை போடுறவங்களா, பதவி சண்டை உள்ளவங்களா, கோபப்படுறவங்களா, எரிச்சல் உள்ளவங்களா இருந்தாங்க, போட்டி பொறாமை உள்ளவங்களா இருந்தாங்க. இயேசு கூட இருந்தபோது கூட இயேசு முன்னால் போனால் பின்னால் சண்டை போடுறாங்க. யார் தான் பெரியவன், நான் தான் பெரிய ஆள், அப்படிலாம் சண்டை போட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எழுப்புதல் வந்த பிறகு யார் பெரியவன் என்ற எண்ணமே வரவில்லை, நம்மளை யார் தலைவன் என்கிற சிந்தனையே வரவில்லை. எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு சுவிசேஷத்தை அறிவிப்பதில் தீவிரமாய் செயல்பட்டார்கள். அவங்களுக்குள்ள மாற்றம் வந்தது. ஜெபம் பண்ணுகிற அவங்களுக்குள்ள மாற்றம் வந்தது. அப்போ எழுப்புதல் தமிழ்நாட்டில் வரணுமானா நம்மிலே தான் அது ஆரம்பிக்கணும், எனக்குள்ளே தான் அது ஆரம்பிக்கணும், ஜெபம் பண்ணுகிற உங்களுக்குள்ளே தான் அது ஆரம்பிக்கணும். நமக்குள்ளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கணும். நமக்குள்ள அந்த எழுப்புதல் உண்டானாதான் அந்த எழுப்புதல் நம்முடைய குடும்பத்திலே பாதிப்பை உண்டாக்கும், சபையிலே பாதிப்பை உண்டாக்கும், நம்ம வேலை செய்கிற இடத்துல அந்த எழுப்புதல் பரவும், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்திலே பரவும், நம்ம வசிக்கிற தெருவில், அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்திலே பரவும். அப்போ எங்கே அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கணும்னு சொன்னால், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுகிற நமக்குள்ளே தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல நமக்குள்ளே தான் அந்த அக்னியை கர்த்தர் போட விரும்புகிறார். நம்ம தான் அக்னியை பெற்றுட்டோம் இல்லை, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம் இல்லை. அப்படிலாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறது, இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறது நல்லது தான். இயேசு கூட இருந்தபோது சீஷர்களுக்கு பிசாசு துரத்த அதிகாரம் கொடுத்தார். அவங்க போய் எண்ணெய் பூசி ஜெபிச்சா வியாதிஸ்தல் சுகமாகறாங்க, பிசாசெல்லாம் போகுது. ஆனால் இன்னும் சுபாவம் மாறவில்லை, இன்னும் குணங்கள் மாறவில்லை, இன்னும் எழுப்புதல் அவங்களுக்குள்ளே உண்டாகவில்லை. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே போடப்பட்டு முதலாவது அவங்களுக்குள்ளே தான் அந்த எழுப்புதல் உண்டாகிறது என்பதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம். இப்போ எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு வசனம் வாசிப்போம். 66ஆம் சங்கீதம் 18வது வசனம். 66வது சங்கீதம் 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனையானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். எழுப்புதலுக்காக நான் ஜெபிக்கிறேன்,
தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரணும், மாற்றம் வரணும்னு நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்போ தேவன் பரலோகத்திலிருந்து என்னை கவனிக்கிறார். ஜெபம் பண்ணுகிற என்னை கவனிக்கிறார். ஜெபம் பண்ணுகிற உங்களை கவனிக்கிறார். அவர் எதை பார்க்கிறார்? நீங்கள் பயன்படுத்துகிற அழகான வார்த்தைகளை அல்ல, அலங்காரமான வார்த்தைகளை அல்ல, அடுக்கு மொழியில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை அல்ல. ஆண்டவர் எதை பார்க்கிறாராம்? ஜெபம் பண்ணுகிறவருடைய இருதயத்தை பார்க்கிறார். ஜெபம் பண்ணுகிற என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் ஜெபத்திற்கு பதில் இல்லை. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பது இல்லை. அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இருதயம் சரியா இருக்கணும், இருதயம் நேர்மையா இருக்கணும், இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது இல்லை. எழுப்புதலுக்காகத்தான் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அனுபவமெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் மேல் அன்பெல்லாம் நமக்கு இருக்கிறது. எழுப்புதல் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும் என்ற வாஞ்சையெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாரு, ஓ இருதயம் சரியில்லையே, உன்னுடைய இருதயத்தில் மாறுபாடு இருக்குது, உன் இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்குது, உன் இருதயத்திற்குள்ள அக்கிரமம் நிறைஞ்சிருக்குது, உன் இருதயத்திற்குள்ள பாவங்கள் இருக்கிறது, உன் ஜெபத்தை நான் கேட்டு எப்படி நான் எழுப்புதலை அனுப்ப முடியும்? அப்போ முதல்ல உனக்குள்ள அந்த எழுப்புதல் வரணும். உன்னுடைய இருதயம் சரியாக மாறணும், உன்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்குது, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் ஜெபெல்லாம் நடத்துகிறேன், ஊழியமெல்லாம் செய்கிறேன், எல்லாம் நல்லது. ஆனால் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக உடைய இருதயத்தை திறந்து காண்பிக்கும் போது அந்த இருதயம் சுத்தமாக இருக்குதா? அந்த இருதயத்தில் எந்த கபடற்ற ஒரு இருதயமாக இருக்குதா? அந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்குதா? அந்த இருதயத்தில் அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குதா? இயேசு சொல்கிறாரு, மார்க் 7:21 மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, சண்டைகள் இதெல்லாம் புறப்பட்டு வரும். இது மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொல்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் காண்பிக்கிறார். இருதயம் பாருங்க, எரேமியா 17:10 வாசிக்கும்போது 9-10 வசனங்களை வாசிக்கும்போது அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குதான். இந்த இருதயம் தான் திருக்குள்ளது. அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு இயேசு சொல்கிறார். அதில் என்னென்ன பாவங்கள் ஒளிந்து கிடக்கிறது, மறைந்து கிடக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பீடி சிகரெட் குடிச்ச, அதை விட்டுட்ட, நல்லது. மதுபானம் குடிச்ச, அதை விட்டுட்ட, நல்லது. சினிமா தேட்டருக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்த, அதை விட்டுட்ட, நல்லது. நீ ஒருவேளை மற்றவங்க பொருளை திருடிக்கிட்டு இருந்த, அதை விட்டுட்ட, நல்லது. ஆனால் உன் இருதயம், உன்னுடைய இருதயம், உன் இருதயத்துக்குள்ள இன்னும் ஒரு பரிசுத்தம் இல்லையே. உன் இருதயத்திற்குள்ள அக்கிரம சிந்தை காணப்படுகிறது. உன் சிந்தை அது அக்கிரமமாக இருக்கிறதே. ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் அக்கிரமமாக இருக்கிறதே. ஏதோ ஒரு பாவம் இருதயத்துக்குள்ளே இருக்குது. அது பெருமையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம். அது உன்னுடைய சாட்சியை கெடுக்குது. உன் வீட்டுக்குள்ளே, நீ வேலை செய்கிற இடத்துல, நீ வசிக்கிற இடத்துல, நீ இருக்கிற கிராமத்தில், நீ இருக்கிற சபையில், உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் அப்பா அம்மாவே உன்னை பார்த்து சொல்கிறாங்க, என்னத்தை நீ ஜெபம் பண்ணுற, உன் குணமே சரியில்லையே, என்னத்தை போய் 4 மாடில் போய் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்ற, இன்னும் கோபம் போகலையே, இன்னும் ஒரு அப்பா அம்மாவை மதிக்கவனுக்கு தெரியலையே அப்படின்னு குடும்பத்தார் சொல்லுகிறபடி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறாரு. நீ என்னத்தை போய் இந்தியாவுக்காக மோகன்லால் சொல்கிறான்னு ஜெபம் பண்ண போயிருக்கிற, வீட்டில் இருக்கிற ஒரு மாமியாரை உன்னால் நேசிக்க முடியல, இந்தியாவே நீ மாற்ற போறியாக்கும் அப்படி சொல்கிற மாதிரி தானே நம்முடைய வாழ்க்கை இருக்குது. என்ன நீ போய் ஜெபம் பண்ண போகிற, பைபிளை தூக்கிட்டு முக்காடை போட்டுட்டு போகிற, ஓ மருமகளை ஒரு மக மாதிரி நேசிக்க தெரியல, பைபிளை தூக்கிட்டு 4 மாவடிக்கு போகிற, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோன்ற, நீங்கள்லாம் ஜெபம் பண்ணி இந்தியா மாறுமா
அப்படின்னு மற்றவங்க குறை சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை தானே நம்மிடத்தில் இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் சரியில்லை. ஆண்டவர் பார்க்குறாரு, மற்றவங்க உங்களை கை நீட்டி குறை சொல்லும்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்கள் ஜெபத்தை கேட்டு நான் எப்படி இந்தியாவை மாற்ற முடியும்? உங்கள் ஜெபத்தை கேட்டு நான் எப்படி எழுப்புதல் அனுப்ப முடியும்? அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே? முதல்ல உனக்குள்ளே எழுப்புதல் வரணும், முதல்ல உனக்குள்ளே சுத்திகரிப்பு வரணும், முதல்ல உன் லைஃப்பை மாறணும், அது குற்றமற்ற ஒரு வாழ்க்கையாக மாறணும், யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையாக மாறணும். உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். உன் இருதயத்துக்குள்ளே பெருமை இருக்குது, அதான் நீ மற்றவங்களை அற்பமாக பேசுகிறாய். உன் இருதயத்துக்குள்ளே பொறாமை இருக்குது, அதனால தான் அடுத்தவங்களை பற்றி கோள் சொல்லி கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய இருதயத்திற்குள்ளே கசப்பு இருக்கிறது, அதனால தான் மற்றவங்க மேலே எரிஞ்சு கோபப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஜெபம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கிற, 3 நாள் 4 நாள்லேருந்து உட்கார்ந்துருக்கும் போது பயபக்தியாக தான் இருக்கிற. 3 நாள் கழித்து வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ளே போன உடனே எரிச்சலும் கோபமும் சண்டையும். அப்போ உன் சாட்சி இல்லையே, உன் இருதயம் சரியில்லை, உன் இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல உனக்குள்ள எழுப்புதல் வரணும், உனக்குள்ள அந்த அக்னி போடப்படணும், ஒன்று அந்த அக்னி சுத்திகரிக்கணும். நீ சுத்திகரிக்கப்பட்டு உனக்குள்ள எழுப்புதல் வந்து நீ மறுரூபமாக்கப்படணும், உன்னுடைய லைஃப் மறுரூபமாக்கப்படணும். நீ எப்படி மறுரூபமானா உன் வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வரும், உன் வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வரும். சண்டை போட்டுக்கொண்ட மாமியார் பார்ப்பாங்க, எப்படி இவன் மாறிட்டா, ஐயோ இவளுடைய லைஃப்பை மாறிவிட்டாரு, என் மருமகள் இவ்வளோ சாட்சியாக இருக்கிறா, இவ்வளோ சாந்தமாக இருக்கிறா, இவ்வளோ பொறுமையாக இருக்கிறா, முன்னால் ஒன்று சொன்னால் 10 எதிர் பேசுவா, இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கிறாளே, அவளுக்குள்ள ஏதோ ஒரு நடந்திருக்கிறாரு. எங்களுடைய மாமியார் உங்களுக்கு வந்து சாட்சி கொடுக்கணும், உங்களுடைய மருமகள் சாட்சி கொடுக்கணும், உங்களுடைய அப்பா அம்மா சாட்சி கொடு. என் பையன் இப்போ கோபப்படுவதே இல்லை, ரொம்ப சாந்தமாயிட்டான், அமைதியாக இருக்கிறான், ஒழுக்கமாக இருக்கிறான், நல்லா படிக்கிறான், ஜெபம் பண்ணுறான், நேரத்தை வீணாக்குவதில்லை, முன்னால் எதிர்த்து பேசுவான், இப்போ அதெல்லாம் பேசுவதில்லை. உங்கள் குடும்பம் சாட்சி கொடுக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய மாற்றம் உங்களுடைய வீட்டை அசைக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அசைவை உண்டாக்கணும். அந்த மாதிரி ஒரு மறுரூபம் நமக்குள்ளே ஏற்படணும், நமக்குள்ளே அந்த மறுரூபம் உண்டாகணும். முதல்ல கர்த்தர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். முதல்ல நான் உன்னை மறுரூபமாக்க விரும்புகிறேன். நீங்களே யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய சிந்தனையில் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்திருக்கிறார். அதுதான் எழுப்புதலை தடுத்து கொண்டு இருக்கிறார். யோசித்து பாருங்கள், அது சண்டை போடுற சுபாவமாக இருக்கலாம், புறங்கூறுகிற சுபாவமாக இருக்கலாம், அல்லது எரிச்சலோடு பேசுகிற சுபாவமாக இருக்கலாம், மற்றவங்களை எப்போவுமே குறை சொல்லி கொண்டிருக்கிற சுபாவமாக இருக்கலாம், அல்லது எல்லாரையும் நேசிக்க முடியாதபடி வீட்டுக்குள்ளே எப்போவுமே சண்டை உண்டா பண்ணுகிற ஒரு சுபாவமாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துக்கு போனால் எப்போவுமே பிரச்சனை, அடுத்தவங்கள பிரச்சனை உண்டாக்குவது, அந்த மாதிரி ஒரு குணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் பாவம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு சரியில்லை. ஜெபம் பண்ணும்போது இப்போ காலையில் எழுப்புனா ஒரு ஜெபம் இருக்குது, 1 மணி நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதெல்லாம் சொல்லி பைபிள் வாசித்து ஜெபிச்சுட்டு இந்தியாவே மாற்றிடும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சுட்டு ஆண்டவர் பார்ப்பார், உன்னையே என்னால் மாற்ற முடியல, நீயே மாற மாட்டேங்கிற, இந்தியாவை நான் எப்படி மாற்றுறது? ஜெபம் பண்ணுற நீ மாறினா தானே இந்தியாவை நான் மாற்ற முடியும். ஜெபெல்லாம் அழகாக தான் பண்ணுற, நீ மாற மாட்டேங்கிறியே, உன் சுபாவம் மாற மாட்டேங்குதே, ஜென்ம சுபாவம் மாற மாட்டேங்குதே, உன் ஜென்ம குணம் மாற மாட்டேங்குது, இன்னும் அந்த மாறாமல் தானே இருக்கிற. காலையில் எழும்பின உடனே எதை பார்க்குற? பைபிளை பார்க்குற போல செல்ஃபோனை தான் பார்க்குற. காலையில் எழும்பினோடனே முதல்ல யார்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்குது? செல்ஃபோன்ற பாவத்திலேருந்து நீ விடுதலை பெறலையே, நீ மதுபான கடையை மூடுன்னு நீ எப்படி ஜெபம் பண்ணுற? நீ காலையில் எழும்பினோடனே செல்ஃபோனை நோண்டுறல்ல. என்னை பார்க்குறதுக்கு முன்னால், என் வசனத்தை தியானிக்க முன்னால் செல்ஃபோனில் என்ன மெசேஜ் வந்திருக்கு, யாருக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு மணிக்கணக்காக செல்ஃபோனில் உட்காந்துருக்கிற. நீ போய் குடிக்கிறக்காரனை பார்த்து நீ சாரை கடைக்கு போகிறேன்னு ஆண்டவரே மாற்றோன்னு ஜெபம் பண்ணுற. நீ மாறாமல் அவன் எப்படி மாறுவான்? ஜெபம் பண்ணுற நீயே மாற மாட்டேங்கிற, நீயே உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிற. யோசித்து பாருங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லணும்,
அந்த அளவுக்கு ஒரு மனம் திரும்புதல் ஆழமாக வேணும். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும். அந்த மாதிரி நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? தேசத்திற்காக ஜெபிக்கிற நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்மளே இன்னும் பாவத்தை ஜெயிக்காதபடி அந்த பாவத்தில் ஒரு அடிமைப்பட்டு இந்த மாதிரி ஒரு சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை. வீட்டில் சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனு கையுமா தான் இவன் இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் இவன் செல்ஃபோனு கையுமா தான் இருக்கா, பேசவே முடியல. தாய் சொல்கிறாங்க மகளை குறித்து, யாருக்கிட்ட பேசுவான்னு தெரியாது, கேட்டால் எரிஞ்சு விழுறா. நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு. அப்போது இவன் செல்ஃபோன்லேயே நேரத்தெல்லாம் வீணாக்குறா, படிக்கிறதில்ல, வீட்டு காரியங்களை கவனிக்கிறதில்ல. இவெல்லாம் போய் ஜெபம் பண்ணி என்னத்தை பண்ண போகிறான்? மோகன்லாஸ் சொன்னார், நீ போய் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் நல்ல சாட்சியோடு வந்திருக்கிறீங்க. இப்போ நம்ம மனம் திரும்பாட்டா தேசத்தில் எழுப்புதலை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது உன் செல்ஃபோனை பலிபீடத்தில் நீ வைப்பியா? உன் செல்ஃபோனை சுத்திகரிக்க எனக்கு இடம் கொடுப்பியா? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை நான் சுத்திகரிக்க இடம் கொடுப்பியா? உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்கள் அப்பா கிட்ட கோவப்படுற, எரிச்சல் படுற, சண்டை போடுற, அவங்க மத்தியில் நல்ல சாட்சி இல்லை. இவன் என்னவோ தேசத்துக்காக ஜெபிக்க போகிறேன்றான். ஆனால் வீட்டில் ஒரு அன்பை காண்பிக்கிறது இல்லை. தட்டு பறக்குது, தூக்கி எறிகிறான். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அம்மாவை திட்டுறான், அப்பாவை திட்டுறான். வீட்டுக்குள்ளே சிலர் பார்க்குறீங்க, அப்படி சிரிக்கிறீங்க, என்ன நம்ம வீட்டில் நடக்கிறத பிரதர் சொல்கிறாரு அப்படின்னு. நான் சொல்லலை, ஆவியானவர் சொன்னது. முதல்ல இங்கே எழுப்புதல் ஆரம்பிக்கணும். நமக்குள்ளே எழுப்புதல் வந்தால் தான் நம்ம வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வரும். நம்ம வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வந்தால் நம்முடைய தெருவில் எழுப்புதல் வரும். நம்ம தெருவில் எழுப்புதல் வந்தால் நம்முடைய கிராமத்தில், பட்டணத்தில் எழுப்புதல் வரும். அப்புறம்தான் முழு மாநிலத்தில் எழுப்புதல் வரும். நமக்குள்ளே அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கணும், எனக்குள்ளே ஆரம்பிக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குறது கேட்டால் எழுப்புதலுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு ஆகும். 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு எழுப்புதலை பற்றி பேசவே உனக்கு தகுதி கிடையாது. ஏமாத்துக்கிறேன்னு எவ்வளோ நாள் ஏமாத்துவேன்? ஆண்டவர் சொல்கிறார், இப்போ சீரியஸாக யோசிக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், எப்போ எழும்புகிறோம், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுகிறோம், அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? 4 மணிக்கு வந்தால் 3 நாளும் மற்றவங்கள தூங்க விடுறதில்லை. 3 மணிக்கு எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப பக்தியெல்லாம் காமிக்கிறது. வீட்டுக்கு போன பிறகு 8 மணி வரைக்கும் தூங்குறது. சாட்சி இல்லை, ஏமாற்றுகிறோம், நாமளே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். எப்படி எழுப்புதல் வரும்? சீரியஸாக யோசிங்க. இங்கே இருக்கிற மாதிரி வீட்டில் போன பிறகு அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுறோமா? எத்தனை பேர் அந்த ஜெபத்தை நேரத்தை வீணாக்கி விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் ஜெபிக்காமல் ஆண்டவரோடு நல்ல உறவே இல்லை. தேவனோடு நம்ம பேசுகிறோமா? தேவனோடு பழகுகிறோமா? இருதயம் சரியில்லைன்னா அவரோடு பேச முடியாது. உன்னுடைய பாவங்கள் உனக்கும் எனக்கும் நடுவாய் வந்து நிற்கிறாரு. அந்த கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், அந்த செல்ஃபோன் காரியம், அந்த இன்டர்நெட் காரியம், அந்த ஃபேஸ்புக் காரியம் தப்புன்னு உனக்கே தெரியுது. ஆனால் நீ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிற. இந்த தொடர்பு தப்புன்னு தெரியுது, ஆனால் ஃபேஸ்புக்கில் உட்காந்து மணிக்கணக்காக நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்கிற. அப்போ நீ அதை விட்டு வெளியே வருவதற்கு ஒப்பு கொடுக்காம, உனக்குள்ள ஒரு எழுப்புதல் வராமல் தேசத்தில் எப்படி எழுப்புதல் வரும்? அது ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நம்முடைய எழுப்புதல் நான் முதல்ல நமக்குள்ளே வரணும். நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செய்கை எல்லாவற்றிலும் ஒரு சாட்சி. வெளியில் பார்க்குறவங்க ஒரு நல்ல சாட்சி நம்மை குறித்து சொல்லணும். நம்ம நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் நல்லன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம உலக மக்களை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அப்போ நம்முடைய பேச்சு அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், ஒரு சாட்சியாக இருக்கணும். சண்டை போடுறது, தெருவில் சண்டை போடுறது, அடுத்தவங்கள்ட்ட ஆஃபீஸில் சண்டை போடுறது, அது மாதிரி ஒரு மற்றவங்க மத்தியில் சாட்சி குறைவாய் நடப்பது, அதெல்லாம் கூடாது. அதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ட்ரெஸ் கோடு, விசுவாசிகளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. இப்போ அதெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டோம். ஏன்னா உலக மக்களை போல் அது இப்போ எல்லாரும் போடுறதுங்க அப்படின்றோம். விளக்கான சின்ன பிள்ளை கூட லெக்கின்ஸ் போடணும் அப்படிங்க. அது என்னது லெக்கின்ஸ்ன்னு எனக்கு ரொம்ப நாளாக யோசனை. அப்புறம் சொன்னாங்க, பார்த்தா ஒரு நாள் டிவியில் விளம்பரம் போடுறான், லெக்கின்ஸ் விளம்பரம், பெரிய ஆட்கள் போட்டு அசிங்கமாக இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க முடியல, ₹60 அந்த ட்ரெஸ்ஸு.
பெரிய பெரிய பெண்கள் போட்டுக்கிட்டு வந்து லெக்கின்ஸ்ன்னு விளம்பரம் கொடுக்குறான் டிவியில். இதெல்லாம் எதுக்கு விளம்பரம் பண்ணுறான்னு நான் யோசித்தேன். நம்ம விசுவாசி பிள்ளைகள் போடக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸு. 12 வயசு கீழே தான் போடலாம். நான் பார்த்த அளவில் 12 வயசு கீழே உள்ள சின்ன பிள்ளைகள் தான் அந்த ட்ரெஸ்ஸை போடலாம். வாலி பிள்ளைகள் அந்த ட்ரெஸ்ஸை போட டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாது, லூஸாக ட்ரெஸ் போடணும். இதெல்லாம் இல்லாமல் உனக்குள்ள எழுப்புதல் வராமல் தேசத்தில் எப்படி எழுப்புதல் வரும்? நீ அவங்கள போல ட்ரெஸ் போட்டு அவங்கள போல நடந்தேன்னா தேசத்தில் எப்படி எழுப்புதல் வரும்? நம்மளுடைய ட்ரெஸ் ஆண்டோட கேட்கணும், இது போடலாமா? நீ 12 வயசுக்கு கீழே உள்ள சின்ன பிள்ளைகள் போடுற ட்ரெஸ் அது. அதை பெரிய பிள்ளைகள்லாம் போட்டுக்கிட்டு அது லெக்கின்ஸ்ன்னு விளம்பரம் வர பண்ணுறாங்க அசிங்கமாக. கவனம், நம்முடைய ஒவ்வொரு சின்ன காரியத்தில் கவனம் செலுத்தணும். எல்லாரும் போடுறாங்க, இப்போ இதான் ஃபேஷன், அப்படிலாம் போட முடியாது. ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் வித்தியாசம் தெரியணும். நாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இந்த வித்தியாசம் உடைய ட்ரெஸ் கோட்லேயே தெரியணும். அப்படி தான் எல்லா காரியத்திலையும் நம்ம ஒவ்வொரு காரியத்தில் அப்படி கவனம் செலுத்தணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம உலக மக்களை மாதிரி நடக்க முடியாது. அதுக்கேற்றபடி கவனமாக நம்ம நடந்து கொள்ளணும். எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் போட உரிமை இருக்குது, தகுதியாயிராது என்று வேதம் சொல்லுகிறாரு. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கணும், இதெல்லாம் பலிபீடத்தில் வைக்கணும். சில ஆசை நமக்கு இருக்கும், அவங்க உலக மக்களை பார்த்த உடனே அதை நம்ம பலிபீடத்தில் வைக்கணும். அது தகுதி இல்லை ஆண்டவரே, நான் போட மாட்டேன், அது தகுதி இல்லை, வேண்டாம் அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்கணும். டெல்லிக்கு போயிருந்தேன், எனக்கு மறக்கவே இல்லை. ஒரு சின்ன பிள்ளை 10 வயசு இருக்கும், 10 வயசு ஸ்கூலில் படிக்கிற, 5 6 படிக்கிற, 10 11 வயசு சின்ன பிள்ளை. நான் பாவாடை சேட்டை போட்டிருக்க பிள்ளை, அது நம்ம மிஷினரியுடைய பிள்ளை அது. அதனால எனக்கு தெரியும். ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு கடை கூப்பிட்டு போனேன். நான் கூப்பிட்டு போனேன், இதை பாரு அதை பாருன்னா, அது சின்ன பிள்ளையானா இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் இவ்வளோ இந்த முட்டை கீழே போட்டால் கூட பார்க்க அழகாக தான் இருக்குது. என்ன சின்ன பிள்ளை தானே, நான் அது மாதிரி ட்ரெஸ் எடுத்தேன். எனக்கு இது வேண்டாங்கள், இது வேண்டாங்கள், இது நான் என்ன எடுத்து கொடுத்தாலும் வேண்டாங்கள்னு அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்டேன், என்ன உன் மகன் என்ன வாங்கி கொடுத்தா வேண்டாங்கிறான். அவள் கீழே வரைக்கும் ட்ரெஸ் இருந்தால் தான் போடுவான்றான். 10 வயசு பிள்ளை. அல்லேலூயா. சின்ன பிள்ளை அது போடலாம். அந்த பிள்ளையே சொல்லுது, அந்த மாதிரி தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்ல. அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா சொல்லுவாங்க, அப்படியா, ஓகே. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், டெல்லியில் எவ்வளோ பெரிய கலாச்சாரம் உள்ளது. அங்கே கண்ட மணிக்கு ட்ரெஸ் போடுற ஒரு சிட்டிலேயே அந்த பிள்ளை அவ்வளவு கவனமாக இருக்குது பாருங்க. மற்றவங்களை பார்த்துட்டு அது மாதிரி போடணும்னு நினைக்கல, நான் இந்த மாதிரி தான் போடணும். அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கணும். நம்முடைய ட்ரெஸ் கோடில் கூட கவனம் இருக்கணும். நம்ம சும்மா உலகத்தை போல பார்த்துட்டு ஆண்டவரை எழுப்புதல் வரட்டும் வரட்டும்னு ஆண்டவர் பார்ப்பார். எங்கேருந்து வர எழுப்பு? ஒன் ட்ரெஸ்ஸிலே எழுப்புதல் வரல. நான் எப்படி குடிகாரனை மாற்றுறது? ஜெபம் பண்ணுற ஒன்னே என்னால் மாற்ற முடியல, குடிகாரனை எப்படி மாற்றுறது? நீயே கீழ்ப்படிய மாட்டேங்கிற. அவன் நான் குடிகாரன், நான் கரெக்ட் தான் சொல்லுவான், எனக்கு இதான் ஆறுதலாக இருக்கும்பான். வாக்குவாதம் பண்ண அவன் சொல்லுவான், நான் குடிக்கிற இல்லைன்னு தப்பு, கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்கு, நான் குடிப்பேன்னு சொல்லுவான். முதல்ல எழுப்புதல் நமக்குள்ள வரணும், எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. எனக்குள்ள அந்த எழுப்புதல் வரணும். ஆண்டவரே, அந்த எழுப்புதல் எனக்குள்ள வரணும். என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும், என்னுடைய ஆக்டிவிட்டீஸில் சேஞ்ச் வரணும், என்னுடைய சுபாவத்தில் குணத்தில் சேஞ்சஸ் வரணும். எங்கோ ஒரு காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று காரியம் எழுப்புதலுக்கு தடையாக இருக்குது, ஏதோ ஒன்று தடையாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று, உங்கள் வீட்டுக்குள்ள, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல சாட்சி இல்லை, உங்கள் தெருவில் சாட்சி இல்லை, கணவர்கிட்ட சாட்சி இல்லை. எழுப்புதல் எப்படி வரும்? முதல்ல உனக்குள்ள எழுப்புதல் வரணும். ஆண்டவர் சொல்ற, ஜெபம் பண்ணுகிற உனக்குள்ள நான் எழுப்புதலை உண்டாக்கணும். உன் இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் எப்படி உன் ஜெபத்தை நான் கேட்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நிறைய காரியத்தை பெருசா எடுக்கிறதே இல்லை, சாதாரணமா எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்படி முடியாது, அப்படி சாதாரணமா எடுக்க முடியாது. இந்த நாள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நானே எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறேன், என்கிட்டயும் உண்மை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்குது. காலையில் எழும்புறதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, காலையில் எழும்புறோன்னு செல்ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கிறேன்,
மெசேஜே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பைபிள் வாசிக்க முன்னால், ஜெபம் பண்ண முன்னால் என் நேரத்தில் அதில் வீணாக்குறேன். என் ட்ரெஸ் கோடு சரியில்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, நான் வச்சிருக்கிற பழக்கங்கள் சரியில்லை. ஆனால் ஜெபக்கூட்டத்தில் மட்டும் இந்த நல்ல இந்தியாவுக்காக அப்படியே குலுங்கி ஜெபம் பண்ணுறேன். என் லைஃப் சரியில்லை. என்னை முதல்ல பரிசுத்தப்படுத்துங்க. முதலாவது நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு இப்போ எல்லாரும் முழங்கால் படிக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் தரப்போகிறேன். இயேசுவோட தனித்து பேசணும், யாரும் மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நெடுமுழங்கால் நின்று இயேசு கிறிஸ்துக்கிட்ட, ஆண்டவரை எழுப்புதலுக்கு நானே தடையாக இருக்கிறேன், என்கிட்ட என்ன தடை இருக்குது? எழுப்புதல் வருவதற்கு என்கிட்ட என்ன தடை இருக்குது? நான் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன், பிரயாசப்படுறேன், என்கிட்ட என்ன தடை இருக்குது? என்ன தொடுங்க. எல்லா கண்களை மூடணும். இயேசுவுக்கு முன்னால், இயேசுவை கண் முன்னால் நிறுத்தணும். ஆண்டவரே, இயேசுவே, என்கிட்ட தான் தப்பு இருக்குது, நானே சரியில்லை ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் சரியில்லை, என்னுடைய தனிப்பட்ட உம்மோடு கூட உள்ள தனிப்பட்ட உறவு சரியில்லை, நான் அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணலை, ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன், அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுறதில்லை, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். இரவெல்லாம் நேரத்தை வீணாக்கி விட்டு அதிகாலை எழும்பி ஜெபிக்காம, ஆண்டவரே நானே எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறேன், ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. நீங்களே கர்த்தரோடு பேசுங்க. என்கிட்ட அன்பு இல்லை, தாழ்மை இல்லை, சாந்தம் இல்லை, எங்கள் அம்மாக்கிட்ட கோபப்படுகிறேன், அப்பா மேலே எரிச்சல் கொள்ளுகிறேன், கீழ்ப்படியாமல் நடக்கிறேன், கணவருக்கு கீழ்ப்படுகிறதில்லை, கணவரை எதிர்த்து பேசுகிறேன், மனைவியை நேசிக்கிறதில்லை, மனைவியை திட்டிக்கிட்டே இருக்கிறேன், மனைவியை அடிக்க போகிறேன், என் மனைவி அன்பு காட்டாமல் அடிமையாக நடத்துகிறேன். இந்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிக்கணும். இதெல்லாம் என்கிட்ட இருக்குது ஆண்டவரே. என் நேரத்தெல்லாம் நான் வீணாக்குகிறேன், செல்ஃபோனில், ஃபேஸ்புக்கில் என் நேரத்தை வீணாக்குகிறேன், கம்ப்யூட்டருக்கு முன்னால் மணிக்கணக்காக உட்காந்து. ஐயோ மன்னியும் ஆண்டவரே, எனக்குள்ளே எழுப்புதலை அனுப்புங்க, எனக்குள்ளே எழுப்புதலை அனுப்புங்க, எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும், ஒரு பரிசுத்த எழுப்புதல் வரணும், எனக்குள்ள ஒரு பரிசுத்த எழுப்புதல் வரணும். என்னை நீங்கள் சுத்திகரிக்கணும். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆசைகள், விருப்பங்கள், உலக காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு பரிசுத்த எழுப்புதல் வேணும். ஆண்டவர் என்னை உணர்த்துகிறார், என் குறையை எனக்கு உணர்த்தி இருக்கிறார். எனக்குள்ள ஒரு பரிசுத்த எழுப்புதல் வரணும். ஆண்டவர் என்னை முதலாவது பரிசுத்தப்படுத்தணும். என்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் எழுந்து நிற்கலாம். அப்படி 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன், சுத்திகரிப்புக்காக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும், என்னை கழுவும். எனக்குள்ள எழுப்புதல் வரட்டும், எனக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும். தேவனே, ரட்சிக்கும் தேவனே, பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, அப்பா, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கதறுகிறோம், எங்களுக்குள்ள எழுப்புதல் அனுப்புங்க, எங்களை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க அப்பா, என்னை சுத்திகரிங்க. எனக்குள்ள சுத்திகரிப்பை உண்டாக்குங்க, ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். என் செல்போனை கழுவி சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, கம்ப்யூட்டரை கழுவி சுத்தம் பண்ணுங்க, என் சிந்தனையை சுத்தம் பண்ணுங்க, என் எண்ணங்களை சுத்தம் பண்ணுங்க, என் கண்களை சுத்தம் பண்ணுங்க, என் சரீரத்தை சுத்தம் பண்ணுங்க. பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, இனி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, இனி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. நான் வேலை செய்கிற இடத்துல, எங்கள் வீட்டுக்குள்ள, எங்கள் தெருவில், எங்கள் சர்ச்சில், நான் படிக்கிற இடத்துல என்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும், என்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும், என்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். அப்பா, அப்பா, உங்களை போல என்னை மாற்றுங்க அப்பா. எனக்குள்ள இந்த எழுப்புதலை அனுப்புங்க அப்பா. அந்த அக்னியை எனக்குள்ள போடுங்க. என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. அப்பா, அப்பா, நாங்கள் கதறுகிறோம். எழுப்புதலை எங்களுக்குள்ள அனுப்புங்க, எனக்குள்ள அனுப்புங்க. எனக்குள்ள இந்த மாற்றம் வரட்டும்.
எங்கள் வீட்டுக்குள்ள இந்த மாற்றம் வரட்டும், எங்கள் வீட்டுக்குள்ள இந்த எழுப்புதல் வரட்டும். ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொண்டீர், அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே எங்களுடைய அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொண்டீர். ஏசாயாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தின பலிபீடத்தின் அக்கினி எங்களை தொடட்டும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை தொடட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்களை தொடட்டும் ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளை தொடட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த பரிசுத்தத்தை உண்டாக்கட்டும். இந்த நாள் முதல், இந்த நாள் முதல், இந்த நாள் முதல் அந்த சுத்திகரிப்பின் வாழ்க்கை, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னுடைய நெற்றிகளில் எழுதப்படட்டும். உட்காருவோம், உட்காருவோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். முதல் ஆண்டவர் சொன்னார், உன் இருதயம் சரியில்லைன்னா உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். உன் இருதயம் சரியாக இருக்கணும், உனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு கரெக்டாக இருக்கணும். அப்போ எந்த ஒரு குறையும் இல்லாமல் உனக்குள்ளே எழுப்புதல் வரணும் ஆண்டவர் சொன்னார். ரெண்டாவது இன்னொரு வசனம் இயேசுவே சொல்கிறாரு, மார்க் 11:25 வாசிக்க கேட்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, நல்லது. தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரணும், கர்நாடகாவில் எழுப்புதல் வரணும், இந்தியா முழுவதும் எழுப்புதல் பரவணும், நல்ல நோக்கம், நல்ல எண்ணம், நல்ல ஒரு ஜெபம். நீங்கள் அப்படி நின்று அதுக்காக ஜெபம் பண்ணும்போது யாருக்காவது உங்கள் மேலே ஒரு குறை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைவு கூர்ந்தால் அவங்களை மன்னியுங்கள். யாராவது உங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்க, யாராவது உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க, யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, அப்போ அவங்க மேலே ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு வருத்தம், அட்லீஸ்ட் ஒரு சின்ன வருத்தம், இவங்க என்னை இப்படி வேதனைப்படுத்திட்டாங்களே, இவங்க என்னை இப்படி திட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி என்னை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் உள்ளத்தில். அப்படி இருந்தால் உன் இருதயம் காயப்பட்டிருக்குது, உன் ஜெபம் கேட்கப்படாது. அப்போ என்ன செய்யணும்? நீ மன்னிக்கணும். உன்னை யார் காயப்படுத்தினாங்களோ வேதனைப்படுத்தினாங்களோ அவங்கள நீ மன்னிக்கணும். அப்போ தான் உன் ஜெபம் கேட்கப்படும். என்ன ஆண்டவர் சொல்கிறார்? வீட்டுக்குள்ளேயே கணவனால் பாதிக்கப்பட்ட மனைவிமார்கள், இந்த இவர் இப்படி பேசிட்டார என்ன அப்படின்னு பல வருஷமாய் கணவன் மேலே ஒரு கார்னரில் வருத்தம் இருக்குது. இந்த மாதிரி என்னை பேசிட்டாரு, இந்த மாதிரி என்னை திட்டாரு, இந்த மாதிரி என்னை வேதனைப்படுத்திட்டாரு. அப்போ கணவர் மேலே ஒரு முழுமையான அன்பு இல்லை. சமைக்கிறீங்க, கொடுக்குறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, எல்லாம் இருந்தாலும் ஒரு மூலையில் அது இருக்குது. என்றைக்கோ நடந்த ஒரு வேதனை, என்றைக்கோ ஒரு வருத்தப்படுத்தின ஒரு காரியம், என்றைக்கோ உங்களை துக்கப்படுத்தின ஒரு காரியம், உங்களை காயப்படுத்தின காரியம் ஒரு மூலையில் இன்னும் இருக்குது. அது முழுமையாக அவங்களுடைய உள்ளத்தை விட்டு எடுக்கப்படலை. ஆனால் நீங்கள் பேசிக்கிறீங்க, ஒன்றா தான் இருக்கிறீங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஆனால் இருதயம் இணையவில்லை. அந்த காயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவரை மன்னிக்கலை. உங்களுடைய மனைவி மேலே ஒரு வருத்தம் இருக்குது. உங்களுடைய மனைவியுடைய கீழ்ப்படியாமை, உங்களுடைய மனைவி நடந்து கொண்ட விதம், அவங்க உங்களை வேதனைப்படுத்தின விதம், உங்களை அவமானப்படுத்தின விதம், உங்களுடைய மனைவி மேலே ஒரு கசப்பு, ஒரு வருத்தம், உண்மையாக நேசிக்க முடியல. ஹார்ட் டு ஹார்ட், ஒரு இருதயம் நேசித்து இணைய முடியலை. ஹார்ட்டில் ஒரு இருதயத்தில் இணைப்பில்லை. ஏன்னா ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய மனைவி நீங்கள் மன்னிக்கலை, மன்னிக்க முடியலை. உங்கள் மாமியார், உங்களுடைய மருமகள், பேசிக்கிறீங்க, அத்தைன்றீங்க, மருமகளேன்றீங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ளே இவ பண்ணாது தெரியாதா, ஆட்டெல்லாம் அடங்கி போய் இப்போ சும்மா இருக்கிறா, என்னைக்கு மண்டை போடுவாளோ, மனசுக்குள்ளே ஓடுது உள்ளுக்குள்ளே. அப்போது உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஏமாத்துறோம், வெளியில் அன்பாக இருக்கிற மாதிரி ஏமாற்றிட்டு அது மாய்மாலமான ஒரு அன்பு, ஏமாற்றுகிற ஒரு அன்பு, அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பது. ஏன்னா அவங்கள மன்னிக்க முடியல.
அந்த காயம் உள்ளத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தால், நீங்கள் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம், என்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க, என்ன வேதனைப்படுத்தி, என்னை சொத்தை திருடிட்டாங்க, என்ன காரணம் சொன்னாலும் மன்னிச்சிடணும். உங்களுடைய உள்ளத்தில் அவங்க இருக்கக்கூடாது, உங்களுடைய சிந்தனையில் அவங்க இருக்கக்கூடாது, அது எடுக்கப்பட்டு விட வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அதை முன்னால் வந்து நிற்கும். அவங்க பேசினது, சொன்னது, திட்டினது, அவமானப்படுத்தினது, அது உங்களுடைய ஆவியில் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும், ஜெபம் கேட்கப்படாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார், நீங்கள் நின்று எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்க, நல்லது. ஆனால் கனவு மேலே ஒரு கசப்பு, மனைவி மேலே ஒரு வெறுப்பு, மாமியார் மேலே ஒரு கசப்பு, வருத்தம், மருமகளை மேலே ஒரு வருத்தம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஜெபம் பண்ணி நான் இப்படி எழுப்புதல் அனுப்புறது? நீயே மன்னிக்க மாட்டேங்கிற, நீயே மற்றவங்கள மன்னிக்க மாட்டேங்கிற, உன் இருதயத்தில் அந்த கசப்பு இருக்குது, அந்த வெறுப்பு இருக்குது, நீ மன்னிக்காமல் நீ ஜெபம் பண்ணால் நான் இப்படி கேட்க முடியும் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மன்னிக்கணும். யாரோ ஒருத்தர் உங்களால் மன்னிக்க முடியலை, யாரோ ஒருத்தரால் பாதிக்கப்பட்டதுனால அந்த வருத்தம் உள்ளத்தில் இருக்கிறது. அது ஜெபிக்கும் போதெல்லாம் மனதில் அப்பப்போ தோன்றி உங்களை காயப்படுத்துகிறார். அப்பப்போ அந்த நினைவு வரும்போது அவங்க மேலே ஒரு வெறுப்பும் கசப்பும் உங்களுக்கு உண்டாகிறது. நீங்கள் வேலை செய்யும்போது, பிரயாணத்தில் இருக்கும்போது, ராத்திரி படுக்கைகளில் இருக்கும்போது அந்த பழைய ஞாபகம் வந்து உங்களுடைய உள்ளத்தை அப்படியே அதுக்கு வேதனைப்படுத்தி கசப்பையும் வெறுப்பையும் உமிழ பண்ணுகிறார். அவங்கள பார்த்துட்டு அவங்களுடைய முகம் மாறி விடுகிறார். எங்கோ ஒரு இடத்துல சர்ச்சிலையோ ஷாப்பிங்லேயோ அல்ல கல்யாண வீட்டில் எங்கேயோ அவங்கள பார்த்துட்டு அவங்களுடைய முக ரூபமே மாறிடுது. ஏன்னா அப்போ என்ன, அவங்கள நீங்கள் மன்னிக்கலை, அந்த கசப்பு உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இப்படி உன் ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தில் எழுப்புதல் அனுப்ப முடியும், நீயே மற்றவங்களை மன்னிக்கிறதில்லை, நான் இப்படி உன்னை மன்னிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கசப்பான வேர் உள்ளத்தை விட்டு பிடுங்கப்படணும். ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் கபடற்ற இருதயமுள்ளவளாக இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிக்கும் போது தெரியும். கபடற்ற ஒரு உள்ளம். ஆண்டவர் சொல்லார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் நாத்தான் வேலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் இருதயத்தில் யாரை குறித்து எந்த கசப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை, யாரை குறித்த எண்ணமும் இல்லை. சிலர் பாருங்கள், அவசியமில்லாத மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டில், அடுத்த தெருவில், அந்த வீட்டில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன, அதை பற்றியே தான் வீட்டு காரியத்தை விட்டுட்டு அந்த வீட்டில் அப்படி நடந்துச்சு, அவ்வா அப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, அதை பற்றி உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாதது மனசில் அதை வச்சே யோசிக்கிறது, பேசுறது, அடுத்த ஆளை பற்றி பேசுறதுன்னா இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்த ஆளுடைய குறைகளை சொல்கிறதுன்னா அதில் ஒரு உற்சாகம், அடுத்த ஆள் சம்பந்தமே படாத ஆட்களை பற்றி பேசுறது சொல்கிறதுன்னா ஒரு சந்தோஷம். அது மாதிரி சுபாவங்கள் கிறிஸ்தவ சுபாவம் அல்ல. அப்போ அதிலிருந்து நம்ம ஒரு விடுதலை பெறணும். நம்முடைய இருதயம் கபடற்ற ஒரு உத்தம இருதயமாய் தேவனுக்கு முன்னால் இருக்கணும். அப்போ மன்னிக்கிற ஒரு இருதயமாக இருக்கணும். யாரோ ஒருத்தரை மன்னிக்க முடியாததுனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்கள என்னால் மன்னிக்க முடியல, அந்த ஞாபகம் வந்தாலே அப்படியே ஒரு வெறித்தனமான கோபம் வருகிறது, இவங்கள கடிச்சு கொதறிடலாமா அது மாதிரி தெரியுது. சிலர் சொல்லுவாங்க, அப்படி மேல் அதிகாரிகள், வீட்டுக்குள்ளே மாத்திரம் இல்லை, மேல் அதிகாரி வேலை செய்கிற இடத்துல என்னை கண்டாலே அவருக்கு பிடிக்கலை, என்னுடைய சூப்பர்வைசர், எனக்கு மேலே இருக்கிற மேனேஜர் என்னை கண்டாலே பிடிக்கலை, என்னை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார், என்னை திட்டிக்கிட்டே இருப்பார், அதனால் அவரை எனக்கு பிடிக்கலை, இந்த மனுஷன் போய் தொலைய மாட்டானா, ஏன் இந்த அம்மா அங்கே இருக்குது, ஹெட்மிஸ்ட்ரஸ் மேலே கோபம், இந்த ஹெட்மிஸ்ட்ரஸுக்கு என்னை கண்டால் தான் பிடிக்காது, மற்ற எல்லா டீச்சரையும் பிடிக்கும், என்னை கண்ட மட்டும் பிடிக்காது, என்னை மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க மேலே ஒரு கசப்பு, அவங்கள பார்த்தாலே வெறுப்பு, இவங்களெல்லாம் போய் ஹெட் மாஸ்டராக போட்டிருக்கிறாங்க, ஹெட்மிஸ்ட்ரஸாக போட்டிருக்கிறாங்க, அந்த வெறுப்பு உள்ளத்தில் வருகிறார். வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஏத்தாப்பில் வந்து கடை போட்டான், நமக்கு போட்டியா, இவன் வந்ததுலேருந்து நம்ம பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு போச்சு, அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு எரிச்சல். அப்போ உண்மையான அன்பு நமக்குள்ளே இல்லை, அந்த இயேசுவின் அன்பு நமக்குள்ளே இல்லை. அதனால் அந்த கசப்பும் வெறுப்பும் மற்றவங்க மேலே அந்த மாதிரி பொறாமையும் எரிச்சலும் நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய அன்பை எனக்கு தாரும், உம்முடைய அன்பை எனக்கு தாரும், அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும் அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நான் ஊழிய ஆரம்பித்த ஆரம்பத்தில் இதே ஊரில் தான், 4 மாவடியில்
நான் இயேசுடிக்க ஊழி ஆரம்பிக்க முன்னால் வரைக்கும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. இந்து குடும்பத்திலேருந்து இந்த தம்பி வந்திருக்கிறான்னு வரும்போதெல்லாம் பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க, அன்பாக இருந்தாங்க. எப்போ ஜெபக்குழு ஆரம்பித்தோமோ, ஆண்டவருடைக்கு கீழ்ப்படிந்து ஊழி ஆரம்பித்த உடனே நேசித்த சிலர் விரோதியாக மாறிட்டாங்க, அன்பு காட்டின சிலர் பகஞ்சராக மாறிட்டாங்க, கேவலமாக பேசினாங்க, இல்லாத பொருளெல்லாம் பேசினாங்க, தப்பாக பேசினாங்க, பயங்கரமான வார்த்தைகளை கொண்டு என்னை திட்டினாங்க, பேசினாங்க. எந்த அளவு பேசினாங்கன்னா, இங்குள்ள இந்துக்கள், எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இந்துக்கள், அவங்க அந்த வாலிபர்கள் என்னை தேடி உன்னை பற்றி இந்த கிறிஸ்தவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு அலையிறான் ஊர் ஊராக, நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் அவனை அடிக்க போகிறோன்னு என்கிட்ட பேச வந்தாங்க. அந்த அளவுக்கு பேசினாங்க. நான் சொன்னேன், இது இங்கே சபை காரியம், என்னொன்னாலும் பேசிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதில் தலையிடாதங்கன்னு சொல்லி. அந்த அளவிற்கு பேசுனாங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கும். அப்போ அதே சர்ச்சுக்கு தான் வர்றாங்க. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் அந்த மூஞ்சை தான் பார்க்கணும், அவங்கள தான் சந்திக்கணும், அவங்கள பார்த்தா தோத்திரம் போடணும். எப்படி பெரிய போராட்டம். நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தனியாக போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். எப்படி ஆண்டவரே இந்த மாதிரி என்னை பகைக்கிறாங்க, திட்டுறாங்க, இல்லாத போலெல்லாம் பேசுகிறாங்க, எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டேன். உடனே ஆண்டவர் எழும்பி, உன்னை பற்றியா பேசுனாங்க, அவன் நாக்க நான் பாரு பேச விடாமல் ஆக்கிடுறேன், அவன் கையை செயலற்றதை ஆக்கிடுறேன், நான் யுத்தம் பண்ணுறேன், அப்படிலாம் சொல்லலை ஆண்டவர். அப்படி சொல்லுவார்னு நினைக்காருங்க. நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுகிறேன், அப்படிலாம் எல்லாத்துக்குமே கத்த சொல்ல மாட்டார். அப்போ நான் என்ன ஆண்டவர் சொன்னார், நீ எப்பொழுதும் போல அவங்கள நேசிக்கணும். நீ அவங்கள பார்க்கும்போது எப்பொழுதும் போல முழு இருதயத்தோட நேசத்தோடு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். எப்பொழுதும் போல் அவங்கள நேசிக்கணும். முன்னால் உன்னை நேசித்த போது நீ எப்படி அவங்கள நேசிச்சியோ, இப்போ உன்னை விரோதிக்கும் போதும் அவங்கள நீ அப்படி நேசிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அது எப்படி ஆண்டவரே முடியும்? இந்த மாதிரி பேசினவங்க பார்த்தாலே மூஞ்சில் முழிச்சாலே எப்படி அது கோபம் தானே, எரிச்சல் தானே வரும். அதுதான் அந்த அன்பு வேணும், அதுதான் என்னுடைய அன்பு. அப்போ உம்முடைய அன்பை எனக்கு தாரும், நான் அதுக்காக உபவாசம் பண்ணி ஆண்டோட்ட அழுது ஜெபிச்சு அந்த அன்பை எனக்கு தாரும். அந்த மன்னிக்கிற அன்பு, மற்றவங்களை நேசிக்கிற அன்பு, சத்துருக்களையும் சிநேகிக்கிற அன்பு, பகைக்கிறவங்களுக்கும் அன்பு காட்டுகிற ஒரு அன்பு, ஆண்டவரை மனப்பூர்வமாய் மன்னிக்கிற அந்த அன்பை எனக்கு தாருன்னு சொல்லி உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் அழுது புலம்பி நான் ஜெபம் பண்ணினேன். அந்த அன்பை ஆவியானவர் என் உள்ளத்திலே ஊற்றினார். அதனால தான் இப்போ யார் என்னை குறித்து என்ன பேசினாலும் எழுதினாலும், வாட்ஸ்அப்பில் போட்டாலும் சரி, கம்ப்யூட்டரில் போட்டாலும் சரி, சினிமாவே எடுத்து ஓட விட்டாலும் சரி, எனக்கு அது அவங்க மேலே கசப்பு உண்டாக்காது. தேவன் அதிலிருந்து என்னை அதெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தார். இதுதான் என்னுடைய அன்பு, இதை பெற்றுக்கொண்டு. நான் இப்படி தான் இருந்தேன். என்னை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, மென்டல்னு சொன்னாங்க, நேரில் திட்டினாங்க, உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கேன்னாங்க. நான் வருத்தப்படலை, கோபப்படலை, அவங்கள எரிஞ்சு விழலை, அவங்கள பகஞ்சரான்னு நினைக்கலை, அவங்கள மன்னித்து மறந்து நான் ஊழியம் செய்தேன். அப்படி தான் நீ இருக்கணும், என்னை பின்பற்றுகிறவன் என்று சொல்லி இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தா. அப்போது சத்துருவையே நேசிக்க சொல்கிறாரு. மாமியாரை நேசிக்கக்கூடாதா? உங்கள் மருமகளை நேசிக்கக்கூடாதா? உங்கள் மனைவியை நேசிக்கக்கூடாதா? உங்கள் கணவரை நேசிக்கக்கூடாதா? உடன் பிறந்தவங்களை நேசிக்கக்கூடாதா? நேசிக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு அந்த அன்பை தாரும் ஆண்டவர், அந்த அன்பை எனக்கு தாரும், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். அந்த கசப்பான வேர் அநேகருக்குள்ளே இருக்குது, பலருக்குள்ள அந்த கசப்பான வேர் உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியில் தெரில. இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே அந்த கசப்பான வேர் இருக்குது. ஒருத்தரை குறித்த அந்த வருத்தம் அது எடுக்கப்படணும். இன்னைக்கு அந்த எடுக்க ஆவியானவரால் தான் முடியும். ஆனால் நீங்கள் இடம் கொடுக்கணும். எனக்குள்ளே இருக்குது ஆண்டவர், அதை எடுத்துருங்க. ஆவியானவர் அதை எடுத்து விடுவார். ஆவியானவர் அந்த வேரை எடுத்துட்டார்னு வைங்களேன், உங்களுடைய மனசு அவ்வளோ லகுவாய் மாறிவிடும், உங்களுடைய இருதயம் லகுவாய் மாறிடும், அப்படியே ஒரு சந்தோஷம் உண்டாயிரும். அதில் இருக்க மகிழ்ச்சி இருக்கிற பெரிய சந்தோஷம். சொல்ல அவங்கள பற்றி ஒரு இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாரு, உங்கள் பேரை சொல்லி திட்டுறாரு, இந்த சர்ச்சில் உங்கள் பேரை சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு, உங்கள் பேரை ஒன்று தான் சொல்லலை, எல்லாருக்குமே தெரியுது மோகன்லாசன் தான் அவர் திட்டுறாருன்னு, அப்படிலாம் ஒரு மேடையில் பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த ஊழியக்காரர் இந்த பாஸ்டர்னு செய்தி வரும். அது வந்த உடனே உலக மனுஷனாக இருந்தால் டக்குன்னு ஒரு வருத்தம் அதெல்லாம் வரும். இப்போ அதையும் தாண்டி ஆண்டவர் அப்படியா, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும், என் மனசு லகுவாகி இருக்கிறாரு,
அதனால் அந்த குழப்பமோ பாதிப்போ எனக்கு வருவதில்லை. ஏன்னா என் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு, அவங்களையும் நீ நேசிக்கணும். அந்த அன்பை என் உள்ளத்தில் அவர் ஊற்றினதுனால என் மனதில் லகுவாக இருக்கிறதுனால நான் ஜெபம் பண்ணி முழங்கால் போட்ட அடுத்த நிமிஷம் தேவ பிரசன்னத்தினால் உணர முடிகிறாரு. எனக்கு கஷ்டமே இல்லை, போராட்டமே இல்லை. நான் போய் ஜெபிக்க முழங்கால் போட்ட உடனே நெக்ஸ்ட் மினிட் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன், இயேசு என்னோடு இருப்பதை உணர்கிறேன். அவங்க மேலே வருத்தம், கசப்பு, ஏன் இப்படி என்னை பற்றி பேசுகிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் என்னை பற்றி பிரசங்கம் பண்ணாங்கன்னு எனக்குள்ள வருத்தம் எழும்புனா அதுவே பாரமாய் அழுத்தி என் ஜெப நேரத்தை கெடுத்து விடும். அதை சரி பண்ணுறதுக்கே அப்புறம் மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டியதாகிவிடும். அதுக்கு இடம் கொடுக்காம கிறிஸ்துவின் அன்பு என் உள்ளத்தை நிரப்ப நான் இடம் கொடுத்ததுனால நான் லகுவாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே போக முடிகிறது. ஆனால் நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை, அந்த இடத்துல தான் பாதிப்பு. உங்களால் ஏதோ ஒன்று மறக்க முடியல, அந்த கசப்பான வேறு உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் அது பாரமாய் அழுத்துகிறது. தேவ பிரசன்னத்தை உணர முடியல, கர்த்தரோடு கூட ஒன்றித்து போக முடியலை, ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தில் களி கூற முடியல, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த வேரை நான் பிடுங்கட்டும், அந்த கசப்பான வேரை நான் பிடுங்கட்டும், நீ மற்றவங்களை மனப்பூர்வமாக மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ அதுக்காக ஒரு 5 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இது உங்களுக்கும் இயேசுக்குள்ள தனிப்பட்ட ஒரு காரியம். நீங்களும் ஆண்டவரும் பேசி சரி பண்ண வேண்டிய காரியம். என்றால் அவர் உங்களுடைய இருதயத்தை உங்களுக்கு திறந்து காண்பிப்பார். எந்த பகுதியில் தப்பு இருக்குதுன்னு ஆண்டவர் உணர்த்துவார். என் மேலே தப்பு இல்லை, என் மாமியார் மேலே தான் தப்பு, மருமகள் மேலே தான் தப்பு, கணவர் மேலே தான் தப்பு. பாருங்கள், நான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இது யார் மேலே தப்பு, நான் சம்பந்தப்பட்டிருந்தா யார் மேலே தப்புன்னு அடுத்தவங்கள பார்க்க மாட்டேன். நான் எங்கே தப்பு பண்ணினேன், நான் எதை செய்திருந்தா இது நடக்காமல் இருந்திருக்கும், நான் எதை செய்யாமல் விட்டிருந்தா இது நடக்காமல் இருந்திருக்கும், என்கிட்ட என்ன மிஸ்டேக் வந்தது, எதனால் இது நடந்ததுன்னு என்னைத்தான் எப்பொழுதுமே ஆராய்ந்து பார்ப்பேன். அடுத்தவங்களை கை நீட்டி அவங்களெல்லாம் கை நீட்ட முன்னாதபடி, ஆண்டவரே என்கிட்ட நான் தான் இந்த காரியத்தில் தப்பு பண்ணிட்டேன், நான் இதை சரியாக நடந்திருந்தால் இந்த மாதிரி காரியமே நடந்திருக்காதே, நான் இப்படி நடந்து கொண்டு இருந்தால் இப்படி ஒரு பேச்சே வந்திருக்காது, என்னைத்தான் நான் அதிகமாக ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுப்பேன் அடுத்த ஆள் குறைய சொல்கிறதுக்கு முன்னால். அதனால் நீங்கள் அவங்க தான் தப்பு இவங்க தான் தப்புன்னு அடுத்தவங்களை சொல்லாதபடி உங்களை ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி, நான் எப்படி நடந்திருந்தால் இந்த மாதிரி இல்லாமல் நான் வாழ முடியும், அல்லது இந்த தப்பு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருந்திருக்க முடியும், ஆண்டவரே என்ன சரிப்படுத்தும், எனக்கு அந்த அன்பை தாரும், எனக்கு அந்த மன்னிக்கிற சுபாவத்தை தாரும். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதைத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இயேசு அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுத்தார். அப்படியே கண்களை மூடுங்க, இயேசுவை கண் முன்னால் நிறுத்துங்க. உங்கள் பக்கத்தில் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். யார் மேலேயோ ஒரு கசப்பு இருக்குது, யார் மேலேயோ ஒரு வருத்தம் இருக்குது, யாரை குறித்தோ ஒரு வருத்தம். உங்கள் வீட்டுக்குள்ளே கணவனோட பேசாத மனைவிமார்கள், மனைவியோடு பேசாத கணவன்மார்கள், பெற்றோரோடு பேசாத பிள்ளைகள், பிள்ளைகளோடு கூட சரியான உறவில்லாமல் பேசாத பெற்றோர்கள், தகப்பன் தாய், இது மாதிரி பதவி சண்டை, பணச்சண்டை அல்லது சொத்து சண்டை, இதனால் காணப்படுகிற அந்த கசப்புகள், அவங்கள பார்த்தாலே ஒரு வெறுப்பு, அவங்கள நினைச்சாலே ஒரு வெறுப்பு. இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல, சர்ச்சில் சிலருக்கு பாஸ்டர் பார்த்தா அவர் எனக்கு இப்படி பேசிட்டார், என்னை திட்டார் என்ற வருத்தம், இப்படி ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு கசப்பு உள்ளத்தில் அப்படியே கண்களை மூடி, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மேலே வருத்தம் எனக்கு இருக்குது, நான் உங்களை மன்னிக்கணும், ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும், இந்த வருத்தம் என் உள்ளத்தை விட்டு விலகணும், இந்த கசப்பு என் உள்ளத்தை விட்டு வருத்தமாக இருந்தால் கூட விலகிடணும். அந்த வருத்தம் வர 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 இடம் கொடுக்க தான் அது கசப்பாக மாறும். ஒடுத்த உடனே கசப்பு வராது, முதல்ல வருத்தம் தான் வரும். ஐயோ அவங்க மேலே எனக்கு வருத்தம், அந்த வருத்தம் பெருகி 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 அது வெறுப்பாக மாறி அது கசப்பாய் மாறும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் உண்டானா அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஐயா, யாரோ ஒருத்தர் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறார், யாரோ ஒருத்தரோட நீங்கள் மன்னிக்கணும், அவங்கள ஒப்புரவாகணும்னு ஆண்டவர் பேசுகிறார். யாரோ ஒருத்தரை நீங்கள் காயப்படுத்தி இருக்கிறீங்க, உங்களால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, காயப்பட்டிருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பேன், ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன்,
நான் உன்கிட்ட ஒப்புரவாயிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, என்னை உணர்த்துகிறார். நான் இந்த காரியத்தில் என்கிட்ட ஒரு தப்பு இருக்குது, நான் மற்றவங்களை மன்னிக்கணும், நேசிக்கணும், நான் மற்றவங்களை காயப்படுத்தி விடுகிறேன், என் மாதிரி கர்த்தர் ஏதோ ஒன்று எனக்கு உணர்த்துகிறார், என்னை ஒப்பு கொடுக்குறேன். மனுஷரோடு உள்ள உறவு சரியா இல்லை, அதை சரிப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அதுக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் வலதுகரம் உயர்த்துங்க. எல்லோரும் கண்களை மூடி இருக்கணும். அவங்க சொல்கிறவங்க மாத்திரம் வலதுகரம் உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. அப்படியே கண்களை மூடி 5 நிமிஷம் இயேசுவோட பேசுங்க. ஆண்டவரே, இவங்க பேசுனது எனக்கு வருத்தமாக இருக்குது, இவங்க என்னை திட்டுனது எனக்கு வருத்தமாக இருக்குது, இவங்க இப்படி நடந்து கொண்டதுனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. மனம் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், மனம் திறந்து பேசுங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்கள நினச்சா எனக்கு வெறுப்பாக வருது, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, எனக்கு வர வேண்டிய என்னை பொய் சொல்லிட்டாங்க, என்னை காயப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்க, ஆனாலும் நான் மன்னிக்கணும், ஆனாலும் நான் அவங்கள நேசிக்கணும், அந்த அன்பை எனக்கு தாங்க, மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க, நான் உங்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். கண் முன்னால் அவங்கள நிறுத்துங்க, கண் முன்னால் அவங்கள நிறுத்துங்க. இவங்களை நான் மன்னிக்கிறேன், இவங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், இவங்களை நான் மன்னிக்கிறேன், இவங்களை நேசிக்கிறேன், என் கணவரை நான் மன்னிக்கிறேன், என் மனைவியை நான் மன்னிக்கிறேன், என் மனைவியை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மன்னிக்கிறப்பா, நான் நேசிக்கிற ஆண்டவரே. அப்படி சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், என் கணவரை, என் மனைவியை, என் மாமியாரை, என் மருமகளை, என் நாத்தனாரை, என்னுடைய சகோதரனை, சகோதரியை, என் உடன் ஊழியக்காரர்களை, எங்கள் சபையில் இருக்கிறவங்களை, ஆண்டவர் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, எங்கள் தெருவில், எங்கள் கிராமத்தில், ஆண்டவரே இவரால் நான் பாதிக்கப்பட்டேன், இவளால் நான் பாதிக்கப்பட்டேன், ஆனாலும் நான் மன்னிக்கிறேன், அந்த கசப்பு எனக்கு வேண்டாம், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், அன்பினாலே என்னை நிரப்பும், அந்த சிலுவையின் அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டும், மன்னிக்கிற அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டும், மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நான் மன்னிக்கிற ஆண்டவரே, நான் மன்னிக்கிற ஆண்டவரே, அந்த கசப்பை எடுத்துருங்க ஆண்டவரே, அந்த கசப்பை என் உள்ளத்தை விட்டு எடுத்துருங்க, அந்த கசப்பான வேரை எடுத்துருங்க. எங்கள் வீட்டுக்குள்ள உறவுகள் சரிப்படுத்தப்படட்டும், எங்கள் வீட்டுக்குள்ள உறவுகள் சரிப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் தெருவில், எங்கள் கிராமத்தில், எங்கள் வேலை செய்கிற இடத்துல உறவுகள் சரிப்படுத்தப்படட்டும். உங்கள் இரத்தத்தினால கழுவுங்க, இந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியல, என்னை மன்னிங்க, என்னால் மன்னிக்க முடியல, என்னால் மறக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என்னால் மன்னிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, மறக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நான் மனப்பூர்வமாய் மன்னிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மறக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, அப்பா உம்முடைய அன்பு உள்ளங்களிலே ஊற்றப்படட்டும், உம்முடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருடைய இருதயங்களிலே ஊற்றப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பு அவருடைய இருதயங்களிலே ஊற்றப்படட்டும். எங்களுக்குள்ள எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும், எங்களுக்குள்ள எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும். ஒப்பரவாகுதலின் எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும், ஒப்பரவாகுதலின் எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே ஒப்பரவாகுதலின் எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும். ஒப்பரவாகிறோம், ஒப்பரவாகிறோம், தேவனோடு மனிதரோடும் ஒப்பரவாகிறோம். ஆண்டவரே மனிதர்களோடு ஐக்கியத்தை சரிப்படுத்துகிறோம், நான் சரிப்படுத்துகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை கழுவும், என்னை கழுவும். உம்முடைய பிள்ளைகள் உண்மையாய் ஒப்பு கொடுத்தபடியால் நீர் கழுவினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், சுத்திகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நின்று கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. முன்பு நீ போய் ஒப்புரவாகி
பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. நல்ல கவனிங்க, என்ன பாருங்கள். நான் போகிறேன் காணிக்கை எடுத்துக்கிட்டு, கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிறதுக்கு பலிபீடத்தண்டை போகிறேன். அந்த காணிக்கையோடு நான் போய் நிற்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, என் மேலே ஒருத்தருக்கு வருத்தம் இருக்குது, யாரோ ஒருத்தரை நான் வருத்தப்படுத்தி இருக்கிறேன், அவர் மேலே ஒரு வருத்தம் இருக்குது, என்னை குறித்து ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. எனக்கு ஞாபகம் வந்தால் ஆண்டவர் சொல்றார், காணிக்கை பெட்டிக்குள்ளே காணிக்கை போடாத. ஐ வில் நாட் அக்செப்ட் யுவர் ஆஃபரிங்ஸ். உன் காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நீ மனுஷரோட ஐக்கியம் சரியாக இல்லை, தேவனோட ஐக்கியம் சரியாக இருக்குது, அதான் காணிக்கை கொண்டு வந்திருக்கிற. என்ன நேசிக்கிற, என் மேல் அன்பாக இருக்கிற நல்லது, அது மட்டும் போதாது. சிலரோடு நீ சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற, ஒன்றால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீ வந்து உன் மருமகளை இப்படி திட்டினல்ல, உன் மாமியார் இப்படி ஏசுனல்ல, உன் மனைவியை கை நீட்டி அடிச்சல்ல, உன் புருஷனை கீழ்ப்படியாமல் துக்கப்படுத்தின அவமானப்படுத்தினல்ல, உன் மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசினியே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் அவங்கள எதிர்த்து பேசி அப்பா அம்மா பேசினல்ல, அவங்களுடைய உள்ள ஒன்று நிமித்தம் துக்கப்பட்டிருக்குது, ஒரு நிமித்தம் அவங்க வேதனைப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவன் காணிக்கையை செலுத்தாத, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன பண்ணணும், ஆண்டவர் வச்சிரு, காணிக்கையில் வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாக மன்னிப்பு கேட்டு, நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை துக்கப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் அவமானப்படுத்தி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை இப்படி நான் கேவலமாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்த நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்ன முக்கியமான ஒரு காரியம், இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இயேசு சொல்கிறாருன்னா அது எவ்வளோ முக்கியம். சமீபத்தில் சென்னையில் ஒரு ஒப்புரவாகுதலின் ஜெபம் வச்சுருந்தோம். பாஸ்டர்ஸு, எவாஞ்சலிஸ்ட்டு, மிஷனரி ஸ்தாபனங்கள் ஒவ்வொன்றுக்கு ஒன்று சண்டை போடுதே, எல்லோரும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும்னு சொல்லி. அப்போ நான் ஏதோ ஞாபகப்படுத்தி பார்த்தேன், யார் மேலாவது எனக்கு வருத்தம் இருக்குதா, யார் மேலாவது கசப்பு இருக்கா, அதெல்லாம் அறிக்கைட்டு ஜெபிக்கலான்னு சொல்லி. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிருங்க பிரதர், உங்களை பற்றி நான் தப்பாக பேசியிருக்கிறேன். நான் அன்றைக்கி தான் முதல்ல அவரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. அவர் என்னை பற்றி பேசினது எனக்கே தெரியாது. ஆனால் அவர் உணர்த்தப்பட்டு வந்து என்கிட்ட கையை பிடித்து மன்னிப்பு கேட்டார். அது பாருங்கள், அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு விடுதலை அன்றைக்கு மன்னிப்பு கேட்டது. அப்போது அது மன்னிப்பு கேட்கணும்னா ஒரு தாழ்மை வேணும். அவர் பெரிய பாஸ்டரில், அவரும் பெரிய ஒரு ஊழியக்காரர், தன்னை தாழ்த்தினாராக மன்னிப்பு கேட்க முடியும். மருமகள்கிட்ட போய் ஒரு மாமியார் மன்னிப்பு கேட்கணுன்னா எவ்வளோ தாழ்மை இருக்கணும். நான் உன்னை இப்படி பேசிட்டேன், உன்னை நான் தெரியாமல் அந்த காலத்தில் கொடுமைப்படுத்தி இருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது தேவன் அதை பார்க்கிறார். எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டு, அப்போ தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டு. அதான் எழுப்புதல். ஒரு மாமியார் தன்னை தாழ்த்தி மருமகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பார். ஒரு கணவன் தன்னை தாழ்த்தி, உன்னை நான் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு மனைவிட்ட மன்னிப்பு கேட்பார். மனைவி புருஷங்கிட்ட போய், உங்களை கீழ்ப்படியாமல் நான் நடந்துட்டேன், உங்களை வேதனைப்படுத்திட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்பார். பெற்றோர் பிள்ளைங்கிட்ட போய், நான் கோவப்பட்டு உங்களை நான் சங்கடப்படுத்திட்டேன், என் விருப்பத்தை நிறைவேற்றுக்குன்னு உங்களை சங்கடப்படுத்திட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்க. அது மாதிரி ஒப்புரவாவது, ஒப்புரவாகுதல் என் ஊழியம். ஆண்டவரே சொல்கிறார், ஒப்புரவாயிட்டு வான்னு சொல்கிறார். இந்த மாதிரி யார் கூடயாவது ஒப்புரவாகணும் ஆண்டவர் உணர்த்துகிறார், என்னை உணர்த்துறாரு. என் மாமியாரோட, மருமகளோட, கணவனோட, மனைவியோட, எங்களுடைய மேனேஜரோட, சூப்பர்வைசரோட, எங்கள் கீழே வேலை பார்க்குற ஆளை நான் கொடுமைப்படுத்திட்டேன், எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நினச்சி அவங்கள வேதனைப்படுத்திட்டேன், அவங்களோட ஒப்புரவாகணும். பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் சாரி கேட்டு ஒப்புரவாகணும். அது மாதிரி ஆண்டவர் உணர்த்துகிறா அப்படின்ற. இவெல்லாம் கண்ணை மூடுங்க, ஒரு நிமிடம் எல்லாம் கண்ணை மூடுங்க. உங்களுடைய கண் முன்னால் அதை நிறுத்தி பாருங்கள். யார் கூடையாவது தேவன் அப்படி ஒப்புரவாகணும் அப்படின்னு தூண்டுறாரா, ஏவுகிறாரா, அதை உங்களுக்கு காண்பிக்கிறாரா? மகளே உன்னை தாழ்த்து, நீ இப்போ ஒப்புரவாகு. மகனே உன்னை தாழ்த்து, நீ இப்போ ஒப்புரவாகு. ஆண்டவர் அப்படி பேசுகிறாரா? என்னால் முடியலையா, நான் அது கஷ்டமாக இருக்குது, நான் ஒப்புரவாகணும்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை தாழ்த்துறது கஷ்டமாக இருக்குது. ஒப்புரவாகணும்னு ஆண்டவர் பேசினா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஒப்புரவாக கிருபை தருவார், உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் பயப்படாதங்க, ஆண்டவர் பலன் தருவார், கிருபை தருவார். அப்படி ஆண்டவர் பேசுகிறாரு, என்னை உணர்த்துறாருன்றவங்க மட்டும் வலதுகரம் வைத்துங்க, வலதுகரம் வைத்துங்க, வெட்கப்படாதுங்க. ஆவியான ஒரு கிரியை செய்து கொண்டு அநேகர்
ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவங்களோட ஒப்புரவாக கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் நேரில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம், ஒரு கடிதம் எழுதி போடலாம். என்னை மன்னிச்சுக்கிடுங்க, ஒரு கடிதம் எழுதி போடலாம். நிறைய பேர் கை வைத்துறீங்க. ஒரு நிமிடம் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இது ஒரு மனம் திரும்புதல் நீர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறீர். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். இந்த கசப்புகள் எங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகணும். அந்த வெறுப்புகள் எங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகணும். கசப்பான வேறு எடுக்கப்படணும். இந்த ஒப்புரவாகிற ஊழியத்திற்காக, ஒப்புரவாகுதலுக்காக, ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவளை உணர்த்தி இருக்கிறீர். ஒப்புரவாக கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. அந்த தாழ்மையை கொடுப்பீராக. அந்த தாழ்மையை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒப்புரவாகும் போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒப்புரவாக உம்முடைய பிள்ளைகளை கிருபை தாரும். அந்த கசப்புகள், வெறுப்புகள், தடுப்பு சுவரெல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.